அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்குமே தமிழ் சினிமாவில ஒரு இயக்குனர் அவர் படத்துல முத்த காட்சி வைக்கிறதுனா ரொம்ப யோசிப்பார். ஆனா அந்த காட்சியை நடிக்கிறதுக்கு நம்ம நடிகர்கள் அதை விட ரொம்பவே யோசிப்பாங்க. ஏன்னா ஒரு இயக்குனரா முத்த காட்சி எடுக்கிறதுங்க ரொம்ப ஈஸி, ஆனா நடிகரா அதை நடிக்கிறது கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கும் இல்லையா? ஆனா பல தமிழ் படங்கள்ல கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் இருக்கிற ஒரு அந்யூன்யத்தை காட்டுறதுக்காக முத்த காட்சிகள் பல படங்கள்ல இருக்க வேண்டிய அவசியங்களும் இருக்கு. என்ன சில நடிகர்கள் இந்த காட்சிகளெல்லாம் நடிக்க தயங்க மாட்டாங்க, இன்னொரு சிலர் தைரியமா அந்த முத்த காட்சியவே படத்துக்கு போஸ்டராவும் வைப்பாங்க. ஆனா பல சூப்பர் ஸ்டார்ல இருந்து இன்னைக்கு முளைச்ச புதுசா கதாநாயகனோ கதாநாயகியோ அவங்க சினிமா வாழ்க்கையில இந்த மாதிரி காட்சிகள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்களால நடிக்கப்பட்டு அதுலயும் பல விதிவிலக்கெல்லாம் இருக்காங்க. அட தமிழ் சினிமாவில் அப்படி ஒன்னும் நிறைய முத்த காட்சிகள் இல்லப்பான்னு சொல்றீங்களா? முத்த காட்சிகளுக்கு தமிழ் சினிமாவில் பஞ்சமே கிடையாது. அது என்னன்னு நீங்களே பாருங்க. இன்னைக்கு வரைக்குமே நம்ம ஒரு தமிழ் படத்துல முத்த காட்சி இருக்குன்னா அது குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படமான்னு சொல்லி நம்ம பலர் சந்தேகம் எழுப்போம். இந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு புறம் இருந்தாலும் முத்த காட்சி இருந்தா அது போய் பாக்குறதுக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் இருக்காங்க. ஏன் டிவில போட்டா பொதுவா பல மக்கள் பார்ப்பாங்க. இது எல்லாமே இருந்தாலும் சமூகத்துல முத்த காட்சி இன்னாலே அந்த படத்தை தவறா பாக்குற ஒரு கோணமும் இருக்கு. முத்தம்னா என்ன? அது ஒரு அன்பின் வெளிப்பாடு தானே.